அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியிலே வரும் 26ஆம் தேதியன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் கூடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வரும் 26ஆம் தேதியன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மையில் மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கருத்து தெரிவித்திருந்த இந்த சூழலில் 26ஆம் தேதி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்த உள்ள செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வரும் 26ஆம் தேதி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், தமிழ்நாடு கர்நாடகா இடையிலான காவிரி நதிநீர் விவகாரத்துல முறையான நீர் பங்கீட்டை உறுதி செய்வதற்காக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெயர்ல காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது ஒவ்வொரு மாதமுமே டெல்லியில கூடும். அது நேரடியாகவோ அல்லது காணொலி காட்சி மூலமாகவோ இந்த கூட்டத்தை மத்திய நீர்வள அமைச்சகம் கூட்டுவார்கள். யாரெல்லாம் பங்கேற்பாங்க அப்படின்னா, கர்நாடகா, அதனுடைய முதன்மை பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இவர்களை தவிர கேரளா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்பார்கள். ஒவ்வொரு மாதமுமே நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையாவது நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறக்கூடியது தமிழ்நாடு கர்நாடகா அரசியல்ல ஒரு பெரும் முக்கியத்துவத்தை ஈர்த்திருக்கிறது. அதற்கான காரணம், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய 51வது ஆலோசனை கூட்டம் நாளை பிற்பகல் 3:30 மணி அளவில் டெல்லியில் கூட இருக்கக்கூடிய நிலையில சமீபத்துல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் காவிரி நீர் விவகாரங்களையும் மேகதாது அணை கட்டக்கூடிய விவகாரங்களையும் தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருந்தார். இது தமிழக அரசியல்ல ஒரு பெரும் புயலை கிளப்பியிருந்தது. குறிப்பாக விவசாயிகள் சங்கத்துல தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர்கள் என பலரும் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய தாவேக அரசிடம் இந்த விவகாரம் தொடர்பாக தாவேக அரசு தன்னுடைய முடிவை திறம்பட எடுக்க வேண்டும். காரணம், தமிழ்நாட்டினுடைய வறட்சி பாதித்த மாநிலங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடியதும், பயிர் சாகுபடியின் போது காவிரி நீர்வரத்து மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு உரிய முடிவை எடுக்க வேண்டும் என எல்லாம் அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். இன்று காலை கூட சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இந்த காவிரி நதிநீர் விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் ஆலோசனை நடத்தப்பட்டது. இப்படி அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல்களுக்கு இடையே நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் என்பது கூட இருக்கிறது. காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் பங்கேற்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சத்தினுடைய செயலாளரோ அல்லது அதனுடைய முதன்மை பிரதிநிதிகளோ காவிரி நீர் விவகாரத்துல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருடைய கருத்து தொடர்பாக எல்லாம் கேள்வி எழுப்புவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அர்த்தங்களுக்கு இடையே தமிழ்நாட்டினுடைய அரசு பிரதிநிதிகளும் நீர்வளத்துறை செயலாளர்களும் இந்த விவகாரத்தை நாளை டெல்லியில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள்ல எப்படி கையாள போகிறார்கள் என்பதால் அரசியல் சூழலுக்கிடையே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரங்களாக மாறி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடை பொறுத்தவரையிலுமே கடுமையான கோடை காலத்தை சந்தித்து வரக்கூடிய நிலையில பல இடங்கள்ல வறட்சி நிலை தொடங்கி இருக்கிறது. நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்ற அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதைய ஜூன் மாதத்திற்கான மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்திற்கான அந்த நீர் பங்கீட்டை உரிய அளவுல பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது நாளைய கூட்டத்துல வலியுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. மேகதாது விவகாரம் என்பது நீண்ட வருடங்களாக தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகாவுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையாக நீடித்து வரக்கூடிய நிலையில சமீபத்துல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இந்த காவிரி விவகாரத்துல இல்லை என தெரிவித்திருந்த நிலையில ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்துல காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய 51வது கூட்டம் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு டெல்லியில கூடுகிறது என்பது அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கிறது. சண்முகவேல். யோகேஸ்வரன், சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கு முதல்வர் ஜோசப் விஜய்க்கு முக்கிய உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ். ஆனால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அங்கு உள்ள மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் காங்கிரசின் பேர் ஆதரவுடன் தான் தமிழகத்தில் முதல்வர் விஜய் ஆட்சி அமைத்திருக்கிறார். முதல்வர் மேகதாது அணை தொடர்பாக தமிழகத்திற்கு சாதகமான விஷயங்களை கர்நாடக காங்கிரஸ் துணை முதல்வரிடம் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, 2 விவகாரங்கள்ல இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில கூட்டணியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி.
காங்கிரஸ் கட்சி அப்போது திமுகவோடு கூட்டணியில் இருந்த போதும் கூட கர்நாடகா காவிரி விவகாரத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை அவ்வப்போது உறுதி செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அதற்கு செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக சில விளக்கங்களை கொடுத்தாலும் கூட உறுதியான நடவடிக்கைகள் எடுத்ததா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்போது கூட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள், முந்தைய அரசின் போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்கள் எல்லாம் வலியுறுத்தி இருந்தார்கள். காங்கிரஸ் தான் ஏற்கனவே கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறார்கள், எனவே காங்கிரஸ் தலைமையோடு பேசி இந்த விவகாரத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும். ஆனாலும் கூட கர்நாடகாவினுடைய ஆட்சியாளர்களை பொறுத்தவரையிலுமே கர்நாடக அரசியல் சூழல்களுக்கு ஏற்ப அந்த காவிரி விவகாரம் முக்கியத்துவம் பெற வேண்டும். பெங்களூருவினுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பெரும் பங்கு இந்த காவிரி விவகாரத்தில் இருக்கிறது. எனவே காவிரி என்பது எங்களுக்கு முக்கியமான திட்டம் என்பதை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த சூழல் அப்படியே தேர்தலுக்கு பிறகு மாறிவிட்டது. திமுகவோடு இருந்த காங்கிரஸ் இப்போது தாவேகாவோடு வந்துவிட்டது. தாவேகா அரசு இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் கர்நாடக காங்கிரஸை பொறுத்தவரையிலுமே இந்த காவிரி விவகாரத்துல அவர்களுடைய கோரிக்கையே பிரதானமானது என்றும் தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை என பேசியிருப்பது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த காலங்கள்ல இந்த தமிழ்நாடு கர்நாடகா விவகாரங்கள்ல கூட்டணி அரசு இருந்தாலும் கூட இந்த காவிரி விவகாரத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையோ அல்லது நேரடி ஏதேனும் பேச்சுவார்த்தையோ நடைபெற்றது என்றால் இல்லை, அதற்கு மாறாக மட்டுமே நடைபெற்றுக் கொண்டது. எனவே இந்த ஆட்சி முறையிலும் கூட காங்கிரஸ் கட்சியால் காவிரி விவகாரத்துல தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறி. மாறாக சட்ட முறைப்படி வல்லுநர்களை ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் இந்த கருத்துக்களை எல்லாம் முன்பே பதிவிட தொடங்கி விட்டார்கள். தற்போதைய சூழல்ல கர்நாடகா பெங்களூரு நீர் தேவைக்கு எங்களுக்கு காவிரியில மேகதாது அணை கட்டக்கூடிய திட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என கூறக்கூடிய அதே சமயத்துல மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாடு வறட்சி பாதித்த மாநிலமாக மாறிவிடும் என்று தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்கங்கள் பலவும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்துல கூட்டணி அரசாக அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எப்படி இந்த விவகாரத்தை கையாண்டு இந்த நிலைமையை சீராக்க போகிறார்கள் அல்லது போதிய நீர் அளவை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை எல்லாம் ஒரு பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் எழுகிறது இந்த விவகாரத்தில். சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.